இப்போ பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒரு மாயை. எனக்கு எல்லாமே போதுமான அளவு இல்லை, எனக்கு சப்போர்ட்டிவாக எந்த விஷயமும் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிற அனைத்துமே உண்மை கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மை கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான். இது என் லைஃப்பில் இருக்கே, நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இருக்குங்க. ஆனால் வேறு ஆப்ஷன் இருக்குது, அது உங்களுக்கு தெரில. நீங்கள் ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வாய்ப்பு உங்களுக்கு மறுக்கப்படுகிறது பார்த்தீங்களா. உங்கள் ஒரு சப்போர்ட்டிவான விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய ஃபேமிலிக்கிட்ட இருந்தோ, உங்களுடைய நண்பர்கள்கிட்ட இருந்தோ, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல இருந்தோ, இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா. அந்த விஷயம் உங்களுக்கு அங்கே கிடைக்கல, கரெக்டாக? அது உண்மை. ஆனால் அது அங்கே கிடைக்காது. அதுக்கு வேண்டி அது இல்லைன்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு விஷயமே கிடையாது என்று அர்த்தம் இல்லை. அது வேற ஒரு இடத்துல இருக்குது, நீங்கள் தான் போய் கண்டுபிடிக்கணும். இதுதான் இதனுடைய உண்மையான கருத்து. அப்போது இயற்கை என்பது, பிரபஞ்சம் என்பது அபரிமிதத்தினால நிரம்பி இருக்குது. இந்த கருத்தை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாருமே ஏற்றுக்குவீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அந்த அபரிமிதத்தை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். அது உங்கள் வேலை, அது உங்கள் வேலை. நிறைய இடத்துல கொட்டி கிடக்கு. ஆனால் நீங்கள் வாய்ப்பு மறுக்கப்படுகிற இடத்துல, கதவுகள் பூட்டப்பட்ட இடத்துல, சுவர்கள் கட்டி எழுப்பப்பட்ட இடத்துல நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியே வாங்க. அதுதான் உங்களுக்கான விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரே வழி. இந்த உண்மையை, இந்த பேருண்மையை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யாருனாலையுமே உங்களுக்கான வாய்ப்பை மறுக்க முடியாது. ஒரு நபர் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலையா, ஒரு நபர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையா, அது வேறொரு நபரிடமிருந்து வரும். நீங்கள் அவரிடமே, அந்த நபரிடமே, அந்த இடத்துலையே, அந்த ஊர்லேயே, அந்த ஃபேமிலியிலேயே நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்காது. வேறு இடத்துல இருக்குது, நீங்கள் தேடுங்க. யாராலையும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஒரு குரூப்போ, எந்த ஒரு தனி மனிதனோ உங்களை கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஒரு அமைப்பும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. நீங்கள் அதை உடைக்க தயாராக இருந்தால், கட்டுப்படுகிற நபராக இருந்தால் உங்களை எல்லாரும் கட்டுப்படுத்த தான் செய்வாங்க. இது எப்படின்னா, ஒரு சிறைச்சாலை இருக்கிறது. அந்த சிறைச்சாலையில் ஒரு பெரிய பூட்டி இருக்குது. அந்த பூட்டை திறந்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளேயே தான் இருப்பீங்க. பூட்டப்பட்டிருக்கிற பூட்டுக்களை கூட உங்களால் உடைக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, திறந்து விடப்பட்ட கதவுகளை கூட அடைத்து கொண்டு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறாங்க நிறைய பேர். அதிலேருந்து வெளியே வாங்க.